உலகையும் ஆளும் பொருள் செய்தார். அதை கேட்ட நெற்றிக்கனில் இருந்த 6 தீப்பொறிகள் தோன்றி சரவண பொய்யின் விரிவில 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக தவற அதை கண்ட கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளையும் எடுத்து அமுதூட்டி சீராட்டி வளர்த்து வர அதை கண்ட எனது தாய் உமையவள் 6 குழந்தைகளையும் எடுத்து ஒன்றாக கட்டி அணைக்க 6 முகமும் ஒரு முகமாக காட்சியளித்ததால் ஆறுமுகன் என்றும் சரவண பொய்கையில் தவழ்ந்ததால் சரவணன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை என்று பெயர் பெற்றது. எனது தாய் கொடுத்த சக்திவேலனை ஞானவேலனை கொண்டு சூரபத்மனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தேவியனை மனமளித்து வருகின்ற பக்தர்களுக்கு பக்தியளித்துக் கொண்டிருக்கின்றேன். ஞானபரி பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல் நாரதர் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக நடந்தாய் பாலி காவேரி நடந்தாய் பாலி காவேரி நடந்தாய் பாலி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் இறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் இறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் இறக்க நடந்தாய் பாலி காவேரி நடந்தாய் பாலி காவேரி
இருக்கிறார். அவரை வருகை எதிர்பார்க்கலாம். தங்கள் பாதம் பட்டதால் எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இந்த கந்தனை தேடி நாடி ஓடி வந்ததை நானும் வரவேற்க வேண்டும் அல்லவா? அதற்காக இனிதானே சுரம் ஞானே இசை தேவையே இசை தேவையே சுரஞான இசை தேவையே இசை தேவையே இசை தேவையே இசை தேவையே
சம்ஹாரம் செய்த சுப்பிரமணிய வேலனே, தந்தைக்கே உபதேசம் செய்த சுவாமிநாதனே, அதிகாலை எழுந்தது நேம் நிஷ்டலை முடித்து மும்மூர்த்தியும் தியானம் செய்து வருகின்ற மார்க்கத்திலே தொண்டை மண்டலத்திலே குறிஞ்சி நிலத்திலே வேலிமலை சாரலிலே திருமணத்தின் மத்தியில கனி கண்டது நாரத முனி அடைவிட சுப்பரமணி சொல்வது எனது பணி ஓடோடி வந்திருக்கிற திருத்தணி. கனியை கண்டவுடன் இங்கு ஓடி வந்திருக்கிறீர்கள். ஆமாம், முன்பு வரைய கனியை கொண்டு ஓடி வந்தீர்கள், இப்பொழுது கண்டு ஓடி வந்திருக்கிறீர்கள். அன்று கொண்டு வந்தேன் தாங்களுக்கு கிடைக்கவில்லை. பழமி என்ற ஸ்தலம் கிட்டியது, இன்று கண்டு வந்திருக்கின்றேன். தாங்கள் சென்று அதை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்த கனியால் பழமி என்ற ஸ்தாபனம் கிடைத்தது. ஆனால் கண்டு வந்த கனியால் பெருமை இருக்கா? இன்னொரு பெருமை கிட்ட போகிறது. கனிக்கு சிறப்பு உண்டு, எடுத்து போடுங்கள். இதை சொல்லுகிறேன் கேள்வி. கடிக்கும் ஏன் காதாளி வங்கடிக்குமே நிற்கும் முருகா 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 கடிக்கும் கேட்கவே ஒரு கனியை கண்டு மனம் பூரித்தே, ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா முருகா. நான் கேட்டேன் முருகா முருகா, நான் கடிந்தேன் அடிக்கணமே முருகா 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 அக்கணிக்கணமே கொய்யாமல் கொய்தனித்துக் கொள்வீர் முருகா 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 முருகா. வாழை பழைய சொல்லக்கூடிய கடிகளுக்கு உயர்வான கனி கண்டு வந்த கனி முருகா. மாப்பழா வாழை முக்கணிக்கும் உயர்வான கனி என்று சொல்லி இருக்கிறேன். அப்பேற்பட்ட கனியின் முடியே
வலதுபட்ட கனியா? எட்டாத உயரத்தில் கனி. எட்டாத கம்பினில் இருந்தினில கனியை கனி அல்ல, கனி போன்ற மிருதுவான மேனி வளைத்த கன்னி. கன்னி ஆமாம். யாரவன்? அதில் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுப்புரவள்ளி என்ற பெண்மக்களுக்கு அமிர்தவள்ளியை திருப்பரங்குன்றத்திலே இந்த உத்தர நாளிலே தேவர்களா சேர்ந்து பரிசா கொடுத்துட்டோம். இந்த சுப்புரவள்ளியை வணக்கம் காஞ்சேரம் வந்து விட்டது. அப்படியா? சுதந்திரவள்ளியை இப்பொழுது நான் திருமணம் செய்ய வேண்டும், அப்படித்தானே? சிறையில் அடைக்கணும், சிறையில் அடைக்க வேண்டும். மன சிறையில். எப்பொழுதே சொல்லுகிறேன், இப்படி செல்லக்கூடாதுல்ல. வேறு எப்படி செல்ல வேண்டும்? அவள் வளர்வது வேட்டு வையினம். சரி. அவரது குல ஆட்சியை குற்றக்கூடாது. சரி. அதனால் தங்களுடைய வேடனை ஒரு மாதிரி சென்று உரையாடி விளையாடி கனிவாடி 8 வகையான திருமணத்தை களிமரம் அப்படின்ற காந்தரவ மனம் புரிஞ்சு இந்த காட்சி தரணும். அப்படியே நாளை இந்த கருமாரிமன் உருமாறி சென்று அஞ்ஞானம் என்ற இதை போக்கி மெஞ்ஞான வழிகாட்டி திருமண கோலத்தோடு தங்களுக்கு காட்சி தருகிறேன். தாங்கள் திருமணத்திற்கு அவசியம் வர வேண்டும். பாமாலை வாடி பூமாலையோடு வருகிறேன். முன்மாலை வரும் தங்களுக்கு புகழ்மாலை சூட்டி வரவேற்க நான் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். வருகிறேன் நாளை. தங்கள் சென்று மின் பாக்கி மையனி சென்று வாருங்கள். சத்யராசு எனக்கு தோசை வந்துருது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பாது. கையில் கிடைக்கல உனக்கெல்லாம் கிடைச்சா போய் இன்னைக்கு நாட்டுக்கு வேண்டாம். நல்ல நாளெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டு கேட்டது அங்கிட்டு சொல்லி அங்கிட்டு கேட்டது எங்கிட்டு சொல்லி எங்கிட்ட தலை தப்பிச்சா போகும். கண்டிப்பா இப்ப முருகனா போக சொல்லியிருந்தா வள்ளிக்கு தெரிஞ்சவும் வந்தது முருகன். இப்ப வேடனா தான் போக சொல்லியிருக்கேன். இப்ப வந்த வேடுவனா முருகன் அவளுக்கு தெரியாது. அப்ப முருகன் என்னென்ன கேள்வி கேட்கப்படுகிறாரோ தெரியல. இதெல்லாம் பொம்பளை கிட்ட மாட்டுறது பெரிய சிரமம். 2 கன்னி, கண்ணியில 2 வகை உண்டு. ஒன்று பறவைக்கு வைக்கிற நரம்பு கண்ணி குத்தி வச்சிருப்பாங்க. அதுல சிக்கினா பறவை மாட்டிக்கும். அது மாதிரி கண்ணின்ற பெண்ணுக்கிட்ட ஆண் மகன் சிக்கினா மாட்டித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுபோல முருகனுக்கும் கலப்பு மனம் உண்டு என்பதை காட்டுவதற்காகவே இந்த வழி திருமணம் நாடகம். ஏன் வைக்கிறாங்க தெரியுங்களா? யாரும் சொன்னாங்களே இல்லையா? நான் சின்ன பிள்ளை, நான் தெரிஞ்ச வச்சுறேன். 4, 6, 8, 12 செவ்வாய் கிரகம் இருந்து குரு பகவான் 5, 7, 9 அவரோட பார்வை. அந்த குரு பகவான் சரியா பார்க்கலைன்னா அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள சாதகம்.
இதுக்கு என்னங்க செய்யறது? ஆண்மகனுக்கு செவ்வாய் தோஷம் கழிச்சுக்கலாம். எப்படி கிடைக்கலாம்? ராமேஸ்வரத்துக்கு போகலாம், இல்லைன்னா தேவிப்பட்டத்துக்கு போகலாம். அவ்வளவு தூரம் போகிறதுக்கு வசதி இல்லைன்னா இந்த இருக்கிற ஸ்ரீரங்கம் போகலாம். ஒரு வாழை கன்றை வாங்கி அதை நட்டு ஒரு மனம் முடியாத மஞ்சள் எடுத்து மஞ்சள் கயிற்றுல கட்டி அதுக்கு தாலியை கட்டிட்டு ஒரு வெட்டிட்டீங்கன்னா முதல் தாரம் செத்து போயிட்டதாக அர்த்தம். இரண்டாம் தாரம் கட்டிக்கலாம், அது நிலைக்கும். பெண்மகள் அப்படி செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அந்த பெண்கள் என்ன செய்யணும்? ஒன்று முதல் தாரம் இருக்கக்கூடிய ஒருத்தனோட இரண்டாவது மணி ஆகணும், இல்லைன்னா தாரம் இழந்தவனுக்கு இரண்டாவது மணி ஆகணும். இதுதான் செவ்வாதோஷத்துடைய பெருமை. இதுல ஏன் செவ்வாதோஷம் உள்ளவர்களுக்கு வேணால கட்டி வச்சானுங்க? இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? செவ்வாதோஷம் ஆண்மகனுக்கு இருந்து பெண்மகளுக்கு இல்லாம போச்சுன்னா பெண்மகள் உயிருக்கு சேதம். பெண்மகளுக்கு இருந்து ஆண்மகளுக்கு என்ன போச்சுன்னா ஆணோட உயிருக்கு சேதம். அடிச்சு தூக்கி எறிஞ்சிடும். இது எப்படி சரி பார்க்கிறது? கோடீஸ்வரனா இருப்பான், அவனுடைய செவ்வாதோஷம் இருக்கான். ஒரு பிச்சைக்கார பெண்ணா இருப்பான், அந்த செவ்வாதோஷம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். பெண்ணு கோடீஸ்வரியா இருப்பா, மாப்பிள்ளைக்கார பிச்சைக்காரனா இருப்பேன், அவனுக்கு தான் கட்டி வைக்கணும். வேற ஆளை கட்டி வச்சா வாழ்க்கை விருத்திக்காது. அது இந்த தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமானவர் யாருன்னா முருகன். இதுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்துக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடம் புல் இருக்கும் வேலூர் அப்படின்னு ஒரு ஏரியா பகுதி. புல் இருக்கு ஏலூர். புல்லுன்றது பறவை, இருக்குன்றது வேதம், வேறுன்றது முருகன். இந்த 3 பேர் ஒன்னா சேர்ந்த இடம் தான் புல் இருக்கு வேலூர். எந்த ஊர்? அங்கே இந்த காண்டமா இருப்பா தெரியுமா உனக்கு? அங்கெல்லாம் போனது இல்லையோ? அது சரி. அந்த ஊர்ல செவ்வாய் கிரகத்துக்கு அனுகிரகம் செய்தவன் முருகன். செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருகன். இந்த செவ்வாய் அனுகிரகம் பற்றி தான் போகவே கொண்டாந்து பழனியில முருகனை வச்சாரு. ஜனவேலை எங்கே வேணாலும் வச்சிருக்கலாம், கையில வச்சு சுத்திக்கிட்டே வந்தாரு. அனுகிரகம் பட்ட உடனே பழனியில வச்சுட்டாரு. பக்கத்துல போகர் இருக்காரு, அவர் சமாதி இருக்கு. யாராவது உள்ள போய் பார்த்துருக்கீங்களா? நம்ம தேவா பஞ்சாபம் அது கூட போயிட்டு முருகனை பார்க்கணும். ஆனால் முருகனுடைய பெருமைகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட முருகனுக்கு இன்னைக்கு பெருமணும். அதனால கேட்டேன், முருகன் தான் தெய்வமா? ஏன் நீங்க எல்லாம் தெய்வம் இல்லையா? இருக்கக்கூடிய 10 பேர் தான் நீங்களும் தெய்வம் தான். ஒரு ஆம்பளையால மேல கமலுக்கு போட்டு பாருங்க, காது 2 இப்படி நின்றுச்சிருவீங்க பாவம். அதான் இந்த கோபுரம். மேல இருக்கிற விலங்குகள் அதான் கலசம். 2 காலுக்கு இடையில போகுது பாருங்க வழி, அதான் நுழைவு வாயில். உள்ள போன கொடிமரம், கலிவீடம், அதுக்கப்புறம் நாயகன் முருகன், இலகளை பெண்களை, சூரியகளை சந்திரகளை, அதையும் தாண்டி உள்ள போனா சுடுமுனை. அதான் உள்ள இருக்கிற சாமி. தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சொல்லு மாதிரி போனாலும் போச்சு. இந்த பருவம் வைக்கிறாருல அண்ணங்கள்லாம் இங்க வந்து காத்து அழைச்சி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன குண்டு ஊசி போட்டா தப்புன்னு புரியுது. ஆனா நம்ம உடம்புல எவ்வளவு துவாரம் இருக்கு, ஓட்டம் இருக்குது தெரியுமா? அது எப்படி இந்த காத்து வெளியிலே போட்டு அல்லாட்டுக்கு விட்டு வருது? காத்து போனதாவே இருக்கணுமே. அதுக்கு பேர் தான் சுவாசம். அந்த காத்து யாருன்னா அவன்தான் சிவபெருமான். உள்ளம்பர் கோவில், ஊரோட ஆலயம், கல்ல புரோணி 5 காணா மணி விளக்கு, வல்ல பிராணாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் தாண்டா சிவலிங்கம். வேற எங்கேயும் கிடையாது தெய்வம். இது ஒவ்வொருவரும் தெய்வமே என்று சொல்லி நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் என்று
அது